கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை அறிந்து கொண்டோம். அது என்னன்னு சொன்னா, தேவனை நாம் அறிய வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவரை அறிகிற வண்ணமாய் நாம் அறிய முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தேவனுடைய பிரசன்னத்துல நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இங்கே இடைப்படுகிறார். அந்த பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ற பார்க்கிறோம் எல்லாத்தையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ யூகிக்கிறது இல்லை, அசம்ஷன் கிடையாது. You just see. ஆவியில இதை காண்கிறோம். அப்ப ஆவியில காணும் பொழுது நாம் பேசுகிறது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர். ரொம்ப முக்கியமானவர். இந்த தேவ ஆவியானவரோடு கூட இசையை கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நாம கொஞ்சம் ஆழங்களை காண்போம். நம்முடைய லைஃப் ஸ்டைல பார்த்துருக்கோம். நாம இதுவரைக்கும் நடந்து போயிருந்த காரியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இனி நாட்களில ஜெயமாக என்ன சொல்றதுன்னா, தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால் நீங்கள் அவரோடு கூட இசைந்து போய்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் வருகிறது, அப்பொழுது காற்று வேகமாய் வீசும். நம்ம புயல் காற்றுன்னு சொல்லிக்கலாம், நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். காற்று வீசும். வீசும்போது பதரெல்லாம் அடிக்கப்பட்டு போயிடும். நம்ம இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, கோதுமை மணியும் பதம் எல்லாம் இருக்கிறதுனால தெரியல வித்தியாசம். எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாமே நல்லாவே பேசுறாங்க. எல்லாருமே நானும் ஆண்டவர்ல. நம்ம யாரையும் நம்ம நியாயத்தை இருக்கிறது கர்த்தர் நம்மள தலைக்கல. ஆனா நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா என்னை குறித்து நான் எச்சரிக்கையா இருந்தால்தான் நான் நடத்துகிறவர்களையும் சரியான பாதையில நான் நடத்த முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு தெளிவா இருக்கணும். அப்ப நான் தெளிவா இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரோட நான் இசைந்து ஓடினால்தான் எனக்கு தெளிவு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, வசனம் எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோ, வசனம் எனக்கு தெரியுன்றதுனால நான் என்ன பண்ண முடியாது, நான் சரியா இருக்கிறேன். வசனமானது என் வாழ்க்கையை மாற வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இந்த நாளில நம்ம என்ன கர்த்தருடைய ஆவியானவர், the spirit of the Lord. அவரை குறித்து கொஞ்சம் நம்ம நம்மோடு கூட அவரோடு கூட நம்ம இசைவதற்கு எப்படி அவருடைய வாழ்க்கையில செயல்படுகிறார், எப்படி காரியங்களை குறித்து நம்ம சில ஆழங்களுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஏசாயாவின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah chapter 11 verse 12. கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை இது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, it's called the sevenfold manifestation of the Holy Spirit அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை சொன்னா the attributes, 7 attributes of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய 7 குணாதிசயம் என்று சொல்லலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய 7 வெளிப்பாடுகள் என்று சொல்லலாம். It's a manifestation. ஏன்னா அவருக்கு ஒரே ஆவியானவர் தான். ஆனா அந்த அழைக்கும் பொழுது அவருடைய தன்மையை வைத்து அழைக்கிறார்கள். 7. நம்பர் 1 பாத்தீங்கன்னா கடைசியில் கர்த்தருடைய ஆவியானவர், the spirit of the Lord. அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி வெளிப்படுதுன்னா தேவனுடைய ஆவியானவராய் வெளிப்பட. நம்பர் 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா it's a wisdom, ஞானத்தையும் உணர்வையும், understanding. நம்பர் 3 wisdom, understanding. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலோசனையும் பலனும், counsel and might.
5. அப்புறம் பாத்தீங்கன்னா அறிவையும், நாலேஜ், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அருளும். 6, 7. 7. சரிங்களா? The Spirit of the Lord, wisdom, understanding, counsel, might, knowledge and fear of the Lord. 7. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So இந்த கர்த்தருடைய ஆவியானவர் பாத்தீங்க சொன்னா நமக்கு நம்மோடு கூட அவர் இருக்கும்படி தேவன் அவரை நமக்கு அனுப்புகிறார். ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலத்துல அவருடைய காலமா இருக்கிறபடினால அவரோடு கூட நாம் இசைந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை பார்க்கலாம். ஏன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2, 9, 10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவருக்கு பேர் என்னது? கர்த்தருடைய ஆவியானவர், the Spirit of the Lord. அவர் என்ன பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு அது புரியாது. ஆனா என்ன பண்றார்? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்போ பரிசுத்த ஆவியானவரோட கூட நான் இசைந்து ஓடினால்தான் எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் அறிய முடியும், சுதந்திரிக்க முடியும். If I don't know, then I cannot go in it. என்னை எது பாதிக்கும் என்று எனக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு இழப்பே தெரியாது. இது என் வாழ்க்கையில இருந்தால் எனக்கு இப்படி நடக்கும் சொல்லி எனக்கு தெரிஞ்சுட்டா அதை தேடுவேன். அது என் வாழ்க்கையில இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா அது வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். So the very important thing is now we need to have the Holy Spirit. தேவ ஆவியானவரோடு கூட நம்ம இசைந்து நடக்க வேண்டியதா இருக்கிறது. காரணம் ஆவிக்குரிய காரியங்களை அறியணும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுது. ஆவிக்குரிய காரியம், we use the word the realm of the spirit. ஆவியின் மண்டலத்தின் காரியங்களை இல்ல பரலோகத்தின் காரியங்களை, தேவனுடைய காரியங்களை. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். தூதர்களை குறித்த காரியங்கள், the angels are spirit beings. புரியுதுங்களுக்கு? பரலோகம் எல்லாமே spirit realm. இவை அறிய வேண்டுமானால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஞானம், அறிவு உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு என்ன இருக்கு? எந்த ஞானம் இருக்கு? எல்லாம் புரிஞ்சுக்கணும். அறிவு இருக்கு, புத்தி இருக்கு. ஆனா எல்லாமே உலகத்துக்குரியதா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கிளியர் பண்ணிக்கங்க. இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இருக்கு. பிரச்சனை என்னன்னு சொன்னா அவைகள் ஆவிக்குரியவைகள் அல்ல, அவை மாம்சத்துக்குரியவைகள். சரியா? இப்போ இந்த மாம்சத்துக்குரிய அறிவு, மாம்சத்துக்குரிய ஞானம், மாம்சத்துக்குரிய விவேகம், மாம்சத்துக்குரிய என்ன சொல்றது தெளிவு, இதை வைத்து இப்பொழுது நான் தேவனை நான் ஆராய ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிறது லிமிட்டட். ஏன் லிமிட்டட் சொன்னா இது சாபத்துக்குரியது, இது ஆசீர்வாதத்துக்குரியது போல. ஆதாமை உண்டாக்கின பொழுது தன் சாயலாகவும் தன்னுடைய ரூபமாய் கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப என்ன அர்த்தம் சொன்னார்? He had the fullness of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய அறிவுக்கு, அவருடைய புத்திக்கு, அவருடைய விவேகத்திற்கு, அவருடைய பலனுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா it is from God. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். So it was from God. அதுல ஒரு காரியம் இல்லை. ஆனா பாவம் செய்த பொழுது அவருடைய ஆவி மறித்தது, தேவ மகிமை அற்றவனாய் போகிறான். இப்பொழுது சாபத்துக்கு இருக்கலாம். So that comes a limitation.
அதனாலதான் மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னா, ஞானத்தை, அறிவை, புத்தியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ரிசர்ச் ஓகேவா? எல்லாம் வாட் இஸ் இட்? எல்லாமே என்ன சார் கண்டுபிடிச்சு எடுத்து இன்னைக்கு புத்தகத்தை எஜுகேஷன் அது என்ன படிக்கிறதுக்கு இஸ் இட் ஃபுல்? இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கிருந்து போகிறாங்க கடல்ல இதுவரைக்கும் வந்து ஏதோ ஒரு சமுதிரத்துல, ஐ திங்க் பசிபிக் ஓஷன், அப்படி ஆழத்துக்குள்ள போனதே கிடையாது. ஏன்னா போக முடியல. இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கடல்ல உடைய ஆழத்தை அறிய முடியல. வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதப்படி சொல்றவரை எப்படி அறிய முடியும்? பட் they want to try. அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, தன் அறிவை பயன்படுத்துறதுனால அவன் என்ன செய்யறான்? உருவங்களை உண்டாக்கினான். எதெல்லாம் தன்னை காட்டிலும் பலன் என்று அவன் நினைத்தானோ அதெல்லாம் தெய்வமாய் மாறிடுச்சு. தெய்வம் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So God had to reveal himself. தேவன் தன்னை வெளிப்படுத்த விட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தை அவர் எடுத்து அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். அவங்களால கண்டறிய முடியாது. அதனால இயேசு தரிசனம் சொல்றாரு, பிதாவே கண்ட ஒருவனும் கண்டது குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவின் காரியங்களை அறிய வேண்டுமானால் குமாரனை அறிந்தால்தான் அவரை அறிய முடியும். குமாரன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த போது பிதாவை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு என்ன பண்ணப்படும்? வெளிப்பாடு. இப்போ இயேசுவானவர் இந்த பூமியில மாம்சத்துல இப்ப இல்லை. அவர் மறித்து அவர் கரெக்ட் போயிருக்கிறார். வாசிக்கலாம் ஒரு வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது இயேசுவானவர் சொன்னது. இன்னும் அநேக காரியங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். நான் சொல்லல. ஏன்? அவைகள் நீங்கள் இப்பொழுது ஏன் தாங்க முடியாது? ஆவிக்குரியத மாம்சத்தை என்ன பண்ண முடியாது? முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் அது நிறைய நான் சொல்றேன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இயேசுவானவர் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியாம இருந்ததுனால சொல்லிக் கொடுக்கல. There are so many things of the kingdom which we don't know. தெரியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா நம்ம பார்க்கணும். 13 வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருவார். ஆமென். நான் போய் உங்களுக்கு தேற்றவனை அனுப்புறேன். ஆமா. ஏன் நீங்கள் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க. So the goal, Jesus has to. தேவனை பிதாவின் ராஜ்யத்தை குறித்து அவர் உங்களுக்கு அறிவித்து ஆக வேண்டும். ஏன்னா இந்த அறிவு இருந்தால்தான் இந்த பூமியில நீங்கள் ஜெயமாய் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த அறிவு இல்லாம நீங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசனுடைய கூட்டம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அவங்க எதையும் புதுசாக உருவாக்க முடியாது. அவர்களே ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். அவங்க உண்டாக்க முடியாது. அவங்க என்ன செய்ய முடியும்னா மேனிபுலேஷன். என்ன செய்ய முடியும்? பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யா மாயை கிரியேட் பண்ண அது முடியும் அவங்களால. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா?
இப்ப என்ன பண்றாங்க, இதனால புரிஞ்சுக்கணும். நீங்க மனிதனை வந்து அவன் வாழ்க்கையை கடந்து போகும் பொழுது அன்னைக்கு ஒரே பாஷை இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து, உடனே உன்னை கட்டும் என்னத்துக்கு, ஆண்டவர்கிட்ட பேசுறது, யுத்தம் பண்றதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ மைண்ட்ல என்ன இருக்கு, லிமிட்டட் மைண்ட். அவர் சிருஷ்டித்தவரே அவர் தான், அதை மறந்தாச்சு. அடுத்தது அவருடைய சிங்காசனம் எங்கன்னு தெரியாது, பூமி அவருடைய பாதப்படி. அப்ப அவர் என்ன உயரத்துல இருக்கணும், அவர் எப்படியா இருக்கணும், அந்த சராசரங்களை உண்டாக்கினவர். யோபுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் நீ எங்க இருந்த, நீ எங்க இருந்த கேட்பாரு. உண்டாக்கினவர் தான். ஆனா அவனுக்கு அந்த நாளையில அந்த அறிவு இல்லாமையினால தன் கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கிறதுனால அவன் நினைச்சா மனுஷனை போல ஆண்டவரை நினைத்தான். லிமிட்டட் மைண்ட், லிமிட்டட் மைண்ட். கர்த்தர் என்ன பண்ணாரு, உற்று பார்த்தாரு, பாஷைய தாறுமாறாக்குறாரு. ஒருவர் பேசுறது ஒருவருக்கு புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இது ஏதோ நம்ம சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, see the problem is always understanding God. மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒவ்வொரு காரியம், ஏன்னா அவனுக்கு என்ன ஈவில் மைண்ட் செட், நன்மை செய்ய தெரியாது, தீமை செய்ய தெரியும். ஆனா தீமை எப்படி இருக்குன்னு சொன்னா, அதான் சொன்ன மேனிபுலேஷன். பிசாசுடைய இதுவே எப்படி சொன்னா மேனிபுலேஷன். நன்மையை போல தீமையை கொடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறிவு உண்டாக்குறது, இந்த அறிவு உண்டாக்கும் போது என்ன சொல்ற, படிச்சாச்சு சரிங்களா, அறிவு. இந்த அறிவு பெருத்த உடனே என்ன ஆயிருது, இதுதான் என்ற ஒரு எண்ணத்தை உள்ள கொண்டு வந்து இப்பொழுது இந்த அறிவினாலே தேவனை பார்க்க விரும்புறாங்க. தேவனுடைய காரியங்களை, தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய வாழ்க்கையை இந்த தேவன் அல்லாதவர்களை போல செயல்பட ஆரம்பிக்கிறார். So they created everything. Laws எல்லாமே அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. கல்ச்சர் எங்கிருந்து வந்துச்சு? Not from God. It was not from God. They created. எல்லா சட்டத்திட்ட எல்லாம் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஜாதி யார் கிரியேட் பண்ண? அவன் தனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல இப்ப முடிச்சிட்டு இப்போ ஆண்டவரை தேடணும். இப்ப ஆண்டவரை தேடும் பொழுது எப்படி தேடுகிறார்? தனக்கு இருக்கிற அறிவிலை தேடி கடவுளை தனக்கு ஏற்றபடி வைத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு என்ன சொல்றதுன்னா சடங்காச்சாரம் அல்லது பண்டிகைகள் சொல்லலாம், எல்லாம் இஸ்ரவேலின் பண்டிகைகள் மாத்திரம்தான் தேவனாலே கொடுக்கப்பட்டது. வேற யாருக்கும் ஆண்டவர் பண்டிகைகள் கொடுக்கவே இல்லை. அவர்கள் ஏற்படுத்தின பண்டிகைகள் தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த காரியங்களை போகும்பொழுது இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நம்மளுக்கு கொண்டு வந்துச்சுன்னா, இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும், அது ஞாபகம் சொல்லுங்க, இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பும் இதே பூமியினுடைய சிந்தனையில, செயல்களில, அறிவுல, புத்தியில நாம் நடப்போமே ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா அந்த ஆண்டவர் அழகா சொல்றாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் நமக்கோ, that means God wants to reveal only by His Spirit. கிளியர் பண்ணிக்கங்க, by the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க வாசிச்சோம் the seven manifestation, நாலு எதுக்காக வரும்போது அங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. Wisdom, understanding, counsel, might, knowledge and fear of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணுமானால் உலகத்தின் அறிவு இல்லை, என்னுடைய படிப்பில் இல்லை, புரிஞ்சுக்கணும். எனக்கு அறிந்தது காரியங்கள் இல்லை, தேவனுடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He has to teach and lead me the way. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கலாம். Isaiah 40:13-14.
சத்திய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். இதுல நமக்கு புரிய வேண்டியதை நான் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறேன். சரிங்களா? நமக்கு அறிவை உணர்த்தவும். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயமாய் வாழ வேண்டுமானால் அவனுக்கு எதை வேணும்? அறிவு உணர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. அப்ப என் வாழ்க்கையில நான் ஓடும் பொழுது என் சுயத்தில் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. ஏன்னா என்னுடைய அறிவு குறைவு. இப்ப ஆவியானவர் எனக்கு நான் இணையும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் அப்படியே இருக்குது. அப்ப ஆண்டவர் உன்னத வழியை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணினது. இழந்ததை திரும்பவுமாய் கொடுக்கிறார். இந்த வழியை பிடிப்போமானால் இந்த பூமியானது அந்த வழியை என்ன பண்ண முடியாது சொன்னா என்ன சொல்றது? அழித்து போட முடியாது. அந்த வழி இந்த பூமியை காட்டிலும் மேலானது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார், பஞ்ச காலமா இருந்தாலும் அந்த பூமியில நூறத்தன பலனை கொடுக்கிற வழி அது. பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் வச்சுக்கீங்க. தண்ணீர் குறைவா இருந்தாலும் அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய வழி அது. குருடர்கள் பார்வை அடைகிறது, செவிடர்கள் கேட்கிறது, சாப்பானியர் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில இல்ல அது. ஆமென். இந்த பூமியில அந்த வழி இல்ல. The supernatural is only from above. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில இல்ல. இந்த வழியை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு நமக்கு அறிவை உணர்த்தணும். நம்ம ஆவியானவர்கிட்ட போகல, நமக்கு புரியறதுக்கு சொல்றேன். எனக்கு அறிவு என்ன பண்ணணும்? உணர்த்தப்படணும். I must know which is knowledge. பரிசுத்தரின் அறிவே அறிவு. மறந்துடாதீங்க. The knowledge of the Holy One. அப்ப எனக்கு அறிவு என்று சொன்னால் about my God. Hallelujah. பிரைஸ் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த அறிவை யார் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. அப்போ what I should do? To receive from him. அதற்கு சொந்த தேவ வார்த்தை இருக்குது. எடுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அர்த்தம் என்ன? It is not reading. It is receiving the knowledge from the Holy Spirit. ஆமென். வாசிக்கிறது இல்ல, அந்த வார்த்தையை ஆவியாவும் ஜீவனுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆமென். இது ஆவியும் ஜீவனுமாய் வரலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட முடியாது. மரித்து போயிருக்குது. மறந்துடாதீங்க. ஆமா. You are dead. உலகத்துக்கு வேணா நீங்க ஜீவனோட இருக்கிறது மூச்சு விடுறோம். But your life is dead. Your life cannot go to heaven. திரும்பவே உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ஜீவன் உள்ள வரும். அந்த ஜீவனை பெற்று நீங்கள் இப்பொழுது ஆவியோடு இசைந்து நீங்கள் அந்த வழியில நடந்தால்தான் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய் சேர முடியும். Praise the Lord. Hallelujah. சரிமாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு என்ன வேணும்? அறிவு உணர்த்தப்படணும். அந்த வசனமானது ஆவியின் ஜீவனுமாய் அவரிடத்தில் கொடுக்கணும். It's not memorizing. தெரிஞ்சுக்கிறது நல்லது. But that's not going to help you. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நல்லது. ஏன்னா அது ஒரு gives you hope. ஒரு நம்பிக்கை கொடுக்கும். But unless it becomes spirit and life, you will never have a victory. Amen. அந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு நம்பிக்கை இருக்கிற கர்த்தர் எனக்கு யாவே செய்து முடிப்பார். கர்த்தர் பராக்கிரமசாலி என்னோட கூட இருக்கிற வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமாய் வரலன்னா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? See, this is the சொல்ல manipulation. அவன் என்ன செய்கிறான்னா இன்னைக்கு ரிலிஜியஸ் மென்டாலிட்டி என்ன சொல்றது? மத சார்ந்த அறிவு என்ன தெரியுமா? You want God to fulfill your life. உங்க பூமியில
நீங்கள் வாழ்வதற்கு, இந்த பூமியின் வாழ்க்கையில நீங்கள் வாழ்வதற்கு தேவனுடைய அனுகிரகம் அல்ல தேவ கிருபை, தேவ பலன், தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். இதுதான் ரிலிஜியஸ் மென்டாலிட்டி. ஆமா, we forgot, not for that. அது இல்ல, அதுக்கு இல்ல. We are here to fulfill the destiny for which we are called. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தான் இங்க இருக்கிறோமே தவிர இந்த பூமியில வாழ்ந்து போவதற்கு இல்ல. இங்க வைத்திருக்கிற சுற்றி இருக்க சூழ்நிலை, கல்ச்சர், whatever you call it, இதெல்லாம் இல்ல நமக்கு. நான் வைத்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்துடைய ரெஃபரன்ஸ் இல்ல, பட் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். தன் தகப்பனை ஆவது, தன் தாயாவது, தன் மனைவியா, தன் சகோதராவது, சகோதரியாவது, பிள்ளையாவது, மாடுகளாவது, வீடு, லைனா ஒரு லிஸ்ட் போட்டு என்னை காட்டும். பாத்திரம் இல்ல, தமிழ்ல அப்படியே வருது இல்ல. ஓகே, ஆங்கிலத்துல வந்து ஹேட் வரும். If they do not hate, if you do not hate வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே அர்த்தம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியில யார் கொடுத்தது குடும்பம்? அவ்வளவுதான். பரிசுத்த சந்ததியை கொடுத்தது யார்? அவ்வளவுதான். ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? மண்டபுரம் குடும்பத்துல இருக்குது, கொடுத்தவரை மறந்தாச்சு. இப்ப என்னன்னு சொன்னா ஃபுல்லா வந்து ஃபேமிலி, இது அது. இப்போ you need God. Come Lord. Lord bless my children. Lord bless my work. Lord give us. ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவரே. Praise the Lord. See, where is going to take you? ஏன் நம்ம அறிவில்லை, பரிசுத்த ஆவியானவரோட கூட இசையில. You have not got into the throne room of God. தேவ பிரசன்னத்துக்குள்ள போகல. ஏன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள போனாதான் எனக்கு அறிவு உண்டாகும், பார்வை அடைவேன், நான் யார் என்பதை, நான் எதற்கு இந்த பூமியில இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் காலத்தை கொடுத்தார், ஏன் ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, ஏன் இந்த இடத்துல என்ன வைத்திருக்கிறாரு, அப்பதான் உணர்வு வரும். இல்லாத பட்சத்துல என்ன வராது? உணர்வு இருக்காது. உணர்வு இல்லாதப்ப என்ன பண்றோம்? மேனிபுலேஷன். இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய டீச்சிங்கே இருக்குது. ஆமா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, அதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அது ஒரு கூட்டம் இருக்கு. அப்போ அவங்க சொன்னதுல எழுந்தீங்கன்னு சொன்னா மோசஸ் ஹஸ் டு பி டிஸ்குவாலிஃபைட். நம்பர் 1, ஜீசஸ் ஹஸ் டு பி டிஸ்குவாலிஃபைட். எனக்கு யாருமே குடும்பத்தை பார்க்கவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஆனா they were called deliverers. Praise the Lord. You must understand these things. ஆதாமை உண்டாக்கினவர் ஏவாளை உண்டாக்கி என்ன பண்ணாரு? ஏற்ற துணையை கொடுத்தார். எதற்கு? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஏற்ற துணை கொடுத்தார். The family is given, a church is given, everything is for what? To fulfill your calling. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நிறைவேற்றுவதற்கு தான். வேதத்தை வாசிக்க சொன்னா பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட்டு அவருடைய பக்தி விருத்தி அடையும்படிக்கு அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை என்ன சொல்றது போதகர்களாக, சுவிசேஷர்களாக அவர் கொடுத்தார். So what are the ministers are given for? நீங்கள் சீர்பொருந்தபடிக்கு, நீங்க பக்தி விருத்தி அடையும்படிக்கு, ஏன் உங்கள் ஓட்டத்தை, உங்கள் அழைப்பை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. See, beware of that manipulation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிக்காதீங்க. That is why you have to walk with the Holy Spirit. Amen. Praise the Lord. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க செய்வீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எதை தேடணும்? These two. ஆமென். இது ரெண்டு என்னது? மாம்சத்துக்குரியது இல்ல, ஆவிக்குரியது. இது மாம்சத்துல என்ன பண்ணேன்? I'm going to church. Church is not the kingdom. உனக்குள்ள இருக்கிறது. Praise the Lord. அந்தாதீங்க. You are the temple. அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't allow manipulation in your life. உங்களுக்காக வாழ்ந்து
It won't help you. அப்படி இருந்துட்டு போயிடலாம். I'm not here to say about the பரலோகம் போறது வருது, அது நமக்கு இருக்காது. நான் போனோட சொன்னது போல we are not the gatekeepers. பட் எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்காங்க. இன்னைக்கு அநேகர் ஏமாந்து போய் கொண்டிருக்கோம். அநேகர். When will the Lord come? ராஜ்யத்தின் சுவிசேஷமானது எல்லோருக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது praise the Lord. அப்ப அறிவிக்கப்படுறது யாரு? You think the angels go? நீங்களே நான் தான். அப்புறம் அவளுக்கு அலை 10 பேரு நம்ம பார்த்தவங்க, நீ தாயின் வயிற்றுல உனக்கு உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், நான் உன்னை தீர்க்கதரிசியாக அறிந்தேன். எங்க எல்லாம் மாட்டாடி ஓ ரபா ஷாதா ரபா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாப்டர் டோன்ட் கெட் இன்டு ட்ரபிள். அங்க பாத்தீங்கன்னா அறிவை உணர்த்தும். அப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் என் அறிவை உணர்த்தக்கூடியவர் தேவனுடைய ரசிக்கிறோம். அடுத்தது நியாய வழியிலே என்னை உபதேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். right way, the righteousness, the way of righteousness. அப்ப எங்க இருக்குது? வசனத்துல. அப்ப அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? ஆவியை ஜீவன்மாய் கொண்டு வரணும். Yes, to bring it. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, don't get into the mind of using God. ஆண்டவரை பயன்படுத்த இடத்தை விட்டுட்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு இடம் கொடுங்க. சேஞ்ச் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இடம் கொடுக்கணும். சேஞ்ச். பிரைஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The wisdom. ப்ராமிஸ்ல வாசிச்சு பாருங்க. It talks about wisdom. எதை பெற்றுக்கொள்ள எதை பெற்றுங்க? ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவானவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அறியணும். பிரைஸ். அதுக்கு யார் வேணும்? ஆவியானவர் வேணும். அப்ப you have to work closely with the Holy Spirit. Amen. Praise the Lord. So you have to invite him. Call him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப கடைசியா அவர்கிட்ட பேசுனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவாரு. நம்ம பேசணும். அவர்கிட்ட எப்ப பேசுனீங்க? அவர் எப்ப உங்ககிட்ட பேசினார்? When did you have a communication with the Holy Spirit? Praise the Lord. உங்கள் காரியங்களை அவடத்துல கொடுத்து அவடத்துல எப்ப கேட்டீங்க? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். ஆமென். Praise the Lord. அப்போ என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம் என்ன டியூனிங், my spirit should be tuned to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன பண்ணணும்? to be tuned. அவர் பேசும்பொழுது கேட்க தெரியும். நான் பேசுகிறது அவர்கிட்ட போகணும். Hallelujah. See, that's what my life. இல்லன்னு சொன்னா அவரை போதிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அவரை கற்றுக் கொடுக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அந்த இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணல, ஏன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா மாம்சத்துல ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்? தேற்றவாளனை அனுப்புறேன். அவர் வந்து அந்த 13 வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 13 யோவான்ல வாசிக்கும் போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். He will lead you. Praise the Lord. எப்ப லீட் பண்ணுவாரு? ஏன்னா ஒப்பு கொடுத்தா தானே. Praise the Lord. அவரு பக்கத்துல இருந்தா நான் இங்கே பார்த்துட்டு இருந்தா where is he going to lead? அடுத்து லீட் பண்ணனும்னா you have to surrender. Lead me to surrender. எங்க இருக்குது? அவ்வளவு எண்ணங்கள் உள்ள, அவ்வளவு காரியங்கள் உள்ள மைண்ட்ல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன், தேவ மனுஷனோட பேசி பார்த்தீங்க சொன்னா ஊழியத்துக்கு வந்தாச்சு, வருஷங்கள் ஓடியாச்சு. ஆனா என்ன சொன்னா நெருக்கத்தின் பாதைகள், நெருக்கத்தின் பாதையில போறதுனால இப்ப என்ன பண்றாங்க? எப்படி வருமானங்களை உண்டாக்குறது காரியங்கள். இப்போ மைண்ட் ஃபுல்லா அதுல காரியங்கள் தான். அப்போ நான் கேட்டேன், இத்தனை வருஷம் போதிச்சிங்களா? என்ன போதிச்சிங்கன்னு கேட்டேன். உங்க வாழ்க்கையை போதிச்சிங்களா இல்ல வெறும் பிரசங்கம் பண்ணீங்களா? முக்கியமா இல்லையா? இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் செய்கிறார்கள் வாழ்க்கையில. அதனாலதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா வசனம் வெறும் வசனமா இருக்கிறது, அவங்க வாழ்க்கையில வெளியரங்கமாக மாட்டேங்குது. மேனிஃபெஸ்டேஷன். There's no manifestation.
இப்போ ஞானத்தின் ஆவியானவர் என்று சொல்லி நான் அழைத்தால், அந்த ஆவியானவர் எனக்கு மேல் வந்து இறங்கினால் நான் எப்படி இருக்கணும்? ஞானத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது என்று நான் சொன்னால், அந்த ஆசீர்வாதம் என்னிலே வெளிப்படணும். Glory to God. Hallelujah. நான் சொன்னேன், நீங்க ருசித்து அனுபவிக்காததை பேசினதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்ப வாழ்க்கையில நிற்கும் பொழுது உங்களுடைய ஆடுகள் யாரை பார்ப்போம்? அதுதான் இன்னைக்கு என்ன தெரியுமா? போதீங்க, ஓகே, ஆனா என் வேலையை நான் பார்க்கணும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அநேகருடைய ஊழியக்காரர்களுடைய, அது போதகர்களுடைய என்ன சொன்னா, சண்டே மட்டும்தான் வருகிறாங்க. லீவ் நாள் இருந்தா வர ஒரு சான்ஸ் இருக்கு, மற்ற நாள் வச்சா வரது இல்லை. சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் நிலை இன்னைக்கு சபையுடைய நிலை. அப்ப ரீசன் என்னது? உங்களுக்கு வசனம் என்ன இல்லை, ஜீவன் இல்லை, அந்த மகிமை பார்க்கல. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இயேசுடைய வாழ்க்கையில இருந்து சீஷருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் கூடி வரும்போது அந்த வாழ்க்கையில பாருங்க, அவர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அடுத்தது அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா, ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அவங்க இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜனங்களை நடத்துகிற தேவ மனுஷர்கள் அவங்க என்ன பண்ணல, தேவ ஆவியானவர் கூட தேவ ஆவியானவர் நடத்தல இருப்பீர்களா, அந்த சபையும் அப்படியாகவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்க பேசாமல் சொன்னா, allowing the Holy Spirit நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும். விவேகம் வேணும். காலங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த காலங்களை சகல சட்டங்களை போதித்து நடத்துகிறார். அது மட்டும் இல்ல, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்டிமசி வித் தி ஹோலி ஸ்பிரிட் எப்படி இருக்கு? ஹவுஸ் இன்டிமசி எந்த லெவல்ல இருக்குது? அது இருந்தா தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அறிய முடியும் வரும் காரியத்தை. See, how do you prepare? புயல் வரப்போகுது என்ற அறிவிப்பு இருந்தா என்ன பண்ணுவீங்க? புயல் வரப்போகிற அறிவிப்பு கூட உங்களால கேட்க முடியாம இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு? இன்னைக்கு அதுதான் நடக்குது. Because you are not interacting with the Spirit of the Lord. தேவ ஆவியானவரை செய்யறதுனால நாளை என்ன காரியம் உங்களுக்கு தெரியல. பிரச்சனை வரும்போது என்ன பண்றீங்க? பதஷ்டம், பயம், குழப்பம் எல்லாமே திடீர்னு நடந்துச்சு. எதுவுமே திடீர்ல தெரியுமா உங்களுக்கு? வேதத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, எதையுமே அறிவிக்காமல் செய்கிறவர்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கேட்கறதுக்கு இல்லையே. உறவு இருந்தா தானே. லோத்தை தப்பு விற்க போறாங்க, வாங்கப்பான்னு சொன்னா எங்க வந்தாங்க? என் சொந்தம் இதெல்லாம் சரி, அது தப்பிச்சு கடைசியில வெளியே எப்படியோ கொஞ்சம் பேர், 2 பிள்ளைங்க 4 பேர் வராங்க. வந்த இந்த அம்மாவை என்ன பண்ணுச்சு? திரும்பிச்சு. ஏன்? ப்ரிப்பேர்ட் இல்லை, நாட் ப்ரிப்பேர்ட். புரியுது உங்களுக்கு? நாட் ப்ரிப்பேர்ட். இதான் நீங்க பிரச்சனை. தங்களுக்கு உண்டானது மேல கண்களை வைக்கிறதுனால, தேவன் மேல கண்கள் இல்லாததுனால இன்னைக்கு ஒருவரும் யோர்தான்ல கால் வைக்கிறதே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல. யோர்தானை கடந்தால்தான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ அவர் அறிவிக்கணும். நான் சொல்றாரு, நான் உங்களுக்கு அநேக காரியங்கள் சொல்லணும், ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க முடியாது. நீங்க தாங்க முடியாத நிலைமையிலே இருந்தீங்கன்னா அவனை இருந்துகிட்டே அப்படின்னா. அதான் பவுல் ஒரு கலந்தர் எழுதும் சொல்லுவாரு,
உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆமா, ஏன்னா ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பகல ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு குதறிட்டு, நானும் உங்களுக்கு என்ன பண்ணேன், கனமான ஆகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்க முடியல. அப்ப எங்க உங்களோட பேசுறது ஆண்டவர்? அவர் எங்க பேசுறாரு? ஆனா நீங்க நினைச்சுப்பீங்க அவர் பேசுறாரு. வசனம் தெரிஞ்ச வாசிச்சு திருப்பி எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ஆண்டவர் பேசுறாரு. ஆமா, டுடே லார்ட் ஸ்போக் டு மீ. எஸ், ஹி ஸ்போக் டு மீ. எனக்கு எடுத்துக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. சொல்லுவோம். சரி, எவ்வளவு நாளைக்கு அது? எவ்வளவு நாளைக்கு அது? We have to move into a stage where I just call upon him, I receive from him. Hallelujah. Your sons, குமாரர்கள், ஆவியானவருடைய செய்த காரியங்கள் இடத்துல கேட்கணும். வரும் காரியங்களை அறிவிக்கிறது அர்த்தம். ஒவ்வொன்றையும் கேட்கணும். அப்படி போவோம். என்ன அந்த முட்டு சந்த மாதிரி இருக்குத, என்ன செய்யணும்? முட்டு சந்தா சரி திரும்பிடுவோம், செய்யக்கூடாது. முட்டு சந்து அங்க நான் என்ன செய்யணும்? ஏன் நான் உடைச்சிட்டு போடுவாரு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு தான் தெரியும் வலியை உண்டாக்கி வச்சிருக்கிறது. செங்கடல்ல வலி இருந்தது யாருக்கு தெரியும்? யோர்தான்ல வலி இருந்தது யாருக்கு தெரியும்? அவர் உண்டாக்கி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப என்ன செய்யணும்? நானு வலி இருக்கா இல்ல, அப்ப நான் என்ன செய்யணும்? See, இது எப்ப கேட்பீங்க? when your heart is fully with the Lord, intimacy with the Holy Spirit. அப்பொழுது தேவனுடைய திட்டங்கள், ஏன்னா தேவனுடைய காரியங்களை ஆழங்களை அறிந்தவர் இந்த ஆவியானவர். ஒண்ணு இல்லாததுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, அழிந்து போகிற பொருளுக்கு அதிக கவனம் செலுத்திக்கிட்டு, அழியாத தேவ ராஜ்யத்தின் காரியங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தீங்கு நாள் எப்ப வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அறிவிக்கிறவர் அறிவித்தால் தான், திருமணம் சொல்றேன், வரும் காரியங்களை அறிவிக்கிறவர் உங்களுக்கு அறிவித்தால் தான் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார். இது என்ன சொல்றேன்னா, God has such a glory. அவரோடு கூட அப்படியே பிரசன்னத்துல நீங்க வரணும், அந்த மகிமைக்குள்ள வரணும், இந்த பூமியில அப்படி மகிமையை வெளிப்படுத்தணும், அவரை போல இந்த பூமியில நீங்க செயல்படணும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அப்படியாக தேவன் உங்கள் மேல் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய திட்டங்களை. அப்ப இந்த பெரிய திட்டங்களுக்குள்ள போகும்பொழுது அவர் சொல்றாரு, நீ என்னோட நடக்கணும். ஏன்னா அவருக்கு பார்த்து செவனது பார்த்தோம் சொல்லும்போது, wisdom, understanding, counsel, might, knowledge and fear of God, எல்லாமே. ஞானம் வேணுமா? கேளுங்க. உணர்வுள்ள இது வேணுமா? அவருக்கு இருக்காது. ஆலோசனை வேணுமா? அவர் தான். பலன் வேணுமா? அவர் தான். அறிவு வேணுமா? அவர் தான். கர்த்தருக்கு பயத்தை கற்றுக்கொள்ளணும், அவர் தான். எதுவும் உங்களால கற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு தெரியும் மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு தெரியாது. தேவ ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக. நான் படிச்சுட்டேன் பைபிள், நான் இது வரைக்கும் 2 வாட்டி படிச்சுட்டேன், 3 வாட்டி படிச்சுட்டேன். சொல்லாதீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் வேதத்தை மாத்திரம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பேசுவேன். வேதத்தை வாசிக்கிறது 10 சாப்டர் முடிச்சுட்டேன், அதுக்கு இல்லை. வேதத்தை எடுக்கும்போது என்ன தெரியுமா? என்னோடு பேசுமாப்பா, அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தோம் ஆண்டவரே. It's not another book, it is the book. Praise the Lord. Hallelujah. Amen. நேரம் ஒதுக்குறீங்களா? இருக்கா? நீ நேரம் ஒதுக்காம பிஸியா இருக்க வரைக்கும் லைஃப் பிஸியா இருக்கும். ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். அதாக ரெஸ்ட் அரை சாப்பிட்டு உட்காந்தீங்கன்னா எல்லாம் லகுவா இருக்கும். ஆமா, ஏன்னா பணத்துல எல்லாம் செய்யப்பட்டது. இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஜஸ்ட் டிக்ரீ திங்ஸ். ஆமா, ரைட் சொல்லுவோம், இவ்வளவுதான். ஏன்னா என்ன அங்க இருக்குன்னு தெரியும். இங்க வந்து பாப்பீங்க, அது இல்லையா? இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. ஆமா, இப்போ அது ஆவிக்குரியது. மாம்சத்துக்குரியதுன்னா நான் வேலை செய்யணும், அது ஆவிக்குரியது, அவர் வேலை செய்வார். ஆமே, நீ போய் நில்லுன்னா நில்லுங்க, தண்ணியை ஊத்து சொன்னா தண்ணியை ஊத்துங்க, முன்னுட்டு போக சொன்னா முன்னு போங்க. அது ஆவிக்குரியது, திராட்சரசமா மாறுறது.
அது நீங்க மாத்த முடியாது, நான் மாத்த முடியாது. You cannot do, I cannot do. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா இல்லையா? It's a spirit. Easy to work with God. Very easy to work with God. தேவனோட வேலை செய்ய ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா கடினமான வேலையை அவர் எடுத்துருவாரு. ஈஸியான வேலை உங்களுக்கு. ஆமா, நீ அமர்ந்துன்னு சொல்லுவாரு, நீங்க அதை கஷ்டமாக்கிட்டீங்க. அதே மனுஷனோட பேசிட்டு இருந்தேன், அவர் இது அது எது சொல்லிட்டாரு, ஐயோ பேசிட்டு இருந்தாரு, அப்ப அவரு பேசியிருந்தேன். சரி நான் சொல்லிட்டு ஈஸியான வேலையை, ஆனா உங்களால முடியாது இல்லைண்ணே. ஆண்டவர் சொன்ன அப்படியே செய்வேன், ரொம்ப சந்தோஷம், அப்படியே உட்காருங்க. அதான் ரொம்ப கஷ்டம். இப்ப தெரியும் உங்க பிரச்சனை எங்க இருந்து. முடியாது, வாய் மூடுங்கன்னு சொல்லுங்க, முடியாது. ஆமா, நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்கன்னு சொல்லுங்க, முடியவே முடியாது. ஆமா, ஒருத்தர் கேட்டாங்க என்ன அப்படி எதுக்கு ஆண்டு மூளை கொடுத்தாரு, அது ஒரு ரோபா சாப்பிட்டா, நாம ஏதாச்சும் செய்யணும் இல்ல. நான் நீ செய்யறதுனால தான் உங்க பிரச்சனையே. ஆமா, அவர் சொல்லி செய்யுங்க, அவர் சொல்லாத செய்யாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நீங்க வந்து ஈஸி லைஃப காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டு. சிம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்க இதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நம்ம மண்டையில் என்ன தெரியுமா, 100 மார்க் எடுத்தாதான் நம்ம டாப்ல போக முடியும். இதான் நம்ம மண்டை. ஸோ இப்போ உங்க ஜெபம் பூரா எடுத்து நடக்கும் 100 வேலை எனக்கு 100 கம்மி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடும். என்னமோ வந்து எல்லாத்தையும் போனாங்க. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஆமா, இவன் அடிமையா ஜெயில இருக்கான். இவங்கள தூக்கி வச்சாரு. இவங்க என்ன படிச்சாங்க, அதுக்கு படிக்காம இருந்தாங்க. அதை பத்தி நான் சொல்ல, நான் சொல்ற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். See, thank God for what you have. நான் கத்துக்கிறது தான். I just bless and thank God. If I get 100, glory to God. If I get 20, glory to God. ஏன்னா 100 என்ன தூக்க முடியாது, 20 என்ன கீழே போட முடியாது. என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவர். Hallelujah. But I said to the senior leaders, மூத்த தலைவர்கள் உட்காரும் போது ஒரு நாள் கூட நான் என்ன இன்ஃபீரியரா பார்த்ததே கிடையாது. இது உண்மை, பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர்களும் நானும் ஒரே மாதிரி தான். அவரும் கிருபையில வாழ்றாங்க, நானும் கிருபையில வாழ்றேன். அவரு மூலமா ஆவியானவர் பேசுறாரு, என் மூலமா அவர் தான் பேசுறாரு. அவங்க ஸ்டைலா வேற மாதிரி ஸ்டைல்ல பேசலாம், நான் வேற ஸ்டைல்ல பேசலாம், ஆனா பேசுறது ஒருத்தர் தான். Praise the Lord. So when I sit with them, I talk, I will have no fear, nothing. Praise the Lord. Because of the relationship. See, நல்லா புரிஞ்சுக்கணும், மேன்மை பாராட்ட ஒருவனுக்கும் ஒன்றும் இல்லை, கிருபையே. ஆமென். அப்ப நான் யோசிக்கணும், அவங்க நல்லா நல்லா அழகா தமிழ்ல பேச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் பேச போறேன். கிரியை செய்கிறது நானும் கிடையாது, என் வார்த்தையும் கிடையாது, அவர் வார்த்தையும் கிடையாது. கிரியை செய்கிறவர் ஆவியானவர். Praise the Lord. ஆமா, ஒரு தேவ மனுஷன் ஆமேன்னாரு, அற்புதம் நடந்துச்சு. அவரை செஞ்சாரு இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சத்தமா பேசினார், அற்புதம் நடந்துச்சு. அவரை செஞ்சாரு இல்ல, ஆண்டவர். See, where you have to understand is the Holy Spirit. Get close to Him. He will teach you so beautifully. Praise the Lord. If God has a purpose for you to get 100, whatever it is, you will get it. All you have to do is work with Him. ஆண்டவர் உங்களுக்கு வைத்தாருன்னு சொன்னா அவரோடு கூட நீங்க வேலை செஞ்சா போதும். அதை விட்டுட்டு என்ன பண்ணாதீங்க, இச்சி காப்பீங்க, தேவையில்லாம ஸ்ட்ரை பண்ணாதீங்க. நைட் அண்ட் டே உட்கார்ந்து படிச்சு இது பண்ண அதை பண்ணாதான் வரும் இல்ல. Just relax and enjoy with the Lord. Amen. Just relax and enjoy. உங்கள் கடமைகளை செய். Every day, just do your work. Pray to God, ask His help, do the work. இப்படித்தான் நம்ம வேலையும் அதேதான், வாழ்க்கையிலும் அதேதான். ஒன்றும் ரொம்ப போடாதீங்க உள்ள. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல இங்க 17ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் அங்க பார்ப்போம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ள, நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி. So he is so much, நல்லா யோசிங்க, உங்களை காட்டிலும் அவருடைய திட்டத்தை தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார்.
அவன் ஏன்னா நீங்கள் பிதாவிலிருந்து வந்தபடினாலே, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே, நல்லா புரிஞ்சு, அவராலே பிறந்ததுனால அவராலே தான் நீங்கள் வாழ முடியும். அவரை நீங்கள் அறிந்தால்தான், உங்க அப்பா எப்படிப்பட்டவர் நீங்க அறிந்தால்தான் அப்பா மாதிரியே செயல்படுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்பா மாதிரி செயல்பட்டாதான் இந்த பூமியை ஜெயமெடுக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். பிசாசு கிட்ட வந்து இந்த என்ன சொல்றது, ரொம்ப பொலைட்டா இருக்கக்கூடாது. ஆமா, ரொம்ப டீசெண்டா இருக்காருங்க. You have to rebuke the devil. ஆமா, நல்லா புரியுது. ஒரு காரியத்தை கட்டிட்டு வருங்க, பல வருஷம் புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியத்தை உடைங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, மாம்சத்தை ரத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னா ரொம்ப டீசெண்டா இருக்கிற மாதிரி. Get angry. Get angry with the enemy. ஆமா, I'm telling you. உங்களுக்கு ஏன் கோபம் வரும் தெரியுமா? உங்களுக்காக இல்ல. My God has already paid a price to make everything perfect. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் லகுவாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு என் தேவன் தன் குமாரனை கொடுத்து விலைக்கிறையை செலுத்தி இருக்கிறாரு. அதை ஒருத்தர் கெடுக்கிறான். அந்த மாதிரி உங்களுக்குள்ள வைராக்கியம் வரணும். Praise the Lord. இதுதான் முக்கியம். அந்த வைராக்கியம் வரணும். Not for you. See, என் வாழ்க்கையானது நல்லா புரிஞ்சுக்கீங்க, இப்படி இருக்க அப்படி இருக்கல. That's selfishness. என் வாழ்க்கைக்காக ஒருவர் விலைக்கிறையை செலுத்தி இருக்கிறார். அந்த விலைக்கிறையத்தை இவன் அவமாக்குகிறான். ஏன் ஆசீர்வாதமா இருக்கணும்? ஏன் நான் உண்மையா இருக்கணும்? ஏன் நான் என்ன சொல்றது செழிப்பா இருக்கணும்? ஏன் நான் என்ன சொல்றது அநேகரை நடத்தக்கூடியவனா இருக்கணும்? ஏன் அன்புள்ளவனா இருக்கணும்? ஏன்னா ஒருவர் விலைக்கிறை செலுத்தினாரு நான் இப்படி இருப்பதற்கு. மறந்துடாதீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி இருக்கும்படிக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். இப்ப என்னென்ன தடைகள், என் மாம்சம் பிசாசு எல்லா காரியம் கட்டிந்து கொடுக்கிறேன். முடியாது. Already paid. I have to glorify him. Praise the Lord. It's not about me. நான் போய் தேடுறது இல்ல. என் ஆவியானவருடைய இசையும் பொழுது என் ஆவியானவர் பிதாவின் காரியங்களை, குமாரனின் காரியங்களை என்னிலே அவர் மகிமைப்படுத்துவார். Hallelujah. It's not me trying to. It is he who will manifest. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Another first வாசிங்க. The seven manifestations, sevenfold manifestations. அது அவருடைய குணாதிசயங்கள் நம்மள வெளிப்படுத்துவார். மறந்துடாதீங்க. இப்ப இங்க படிக்கும் போது இங்க வாசிச்சோம். அப்ப சொல்றாரு, வாசிங்க. எபேசியர் வாசிச்சோமா? 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை அவர்கள் தரும் பொழுது நீங்கள் பிதாவை அறிவீர்கள். ஆமென். அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த ஞானமும் தெளிவு அளிக்கிற ஆவி உங்களோட இருப்பாரானால் நீங்கள் அறிவீர்கள். ஆமா, நம்ம போன வாரம் பார்த்தோம். பேதுரு பார்த்து அந்த சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இல்ல, பரலோகத்திற்கு தேவன் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தினதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவி உங்களுக்கு வெளிப்படுத்தினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வேத பாரகர்கள் இருந்தாங்க, தேவனுக்காய் காத்திருந்தவங்க இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க, எல்லாம் மேசியாவுக்கு காத்திருக்கிற ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல? இயேசுவை தெரியல. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு சில கூட்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு என வெளிப்படுத்தினார். ஞாபகம், நீங்கள் நானும் கிருபை பெற்றிருக்கோம். கிருபை பெற்ற அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கிறது? ஞானத்தையும் தெளிவி அளிக்கிற ஆவியானவர் நம்மள இருக்கிறார். அவர் தூங்க வைக்காம என்ன பண்ணுங்க, அவருக்கு கேட்டு, ஏன்னா அவர் வந்ததே உங்களுக்கு போதித்து நடத்துவதற்கு வந்திருக்காரு. புடிச்சு உட்கார்ந்து. See, forget all this earthly setup. Get into the heavenly setup. உங்களை கொண்டு, ஏன்னா நீங்க ஆசீர்வாதம். You are blessing. ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்காங்க. உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆமென். மறந்துடாதீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியார் நம்மேல் வரும்படிக்கு அவர் சாபமானார். Praise the Lord.
அல்லேலூயா. மறந்துடாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? எனக்குள், என் சந்ததிக்குள் பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் அதை விட்டுட்டு எனக்கே இல்லை. எவ்வளவு எப்படி வஞ்சிக்கப்பட்டோம் பாருங்க. நானே ஆசீர்வாதம் இல்லைன்னு வேற பேசுறோம். நம்மளே எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். வேதத்தின் வசனத்தின் படி இட் ஹஸ் கம் அப்பான் யூ. கலேஷியன்ஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க அறிக்கை பண்ணி உள்ள எடுத்துக்கணும். கலேஷியன் சாப்டர் 3 வாசிங்க. இதெல்லாம் 30 பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் வரும்படியாகவும் என்ன வரும்? நமக்கு வரும்படியாகவும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன ஆச்சு? அவர் சாபமானது சத்தியமா? சிலுவையில மரத்தில் தூக்கப்பட்டவனும் எழுதப்படி கிறிஸ்து நமக்காக சத்தியமானது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல் வந்தது என்பது சத்தியம். ஆமா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? 12 இருக்கும், ஜெனசிஸ் 12 இருக்கும், அப்புறம் ஜெனசிஸ் சாப்டர் 22 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is what I am. புரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய சுதந்திரம். It's come upon you in Christ Jesus. அதே போல எபேசியர் 1:3 உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. இல்லாத போல இருக்காதீங்க. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தாமே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. அப்போ நீங்க அங்க போகாம உங்க சுய அறிவை போடும் பொழுதுதான் நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளும் உங்கள் வம்சத்துக்குள் பூமியில எல்லா வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படும் என்பதை நம்ம மறந்து போறோம். Praise the Lord. We're called to be a blessing. Amen. We are a blessing. சொல்லிக்கிட்டே இருக்கோம். Have a blessing. அப்போ யாரோட நடக்கிற அதை பார்த்து ஆவியானவரோட. என் சுய அறிவுல, என் சுய ஞானத்துல பணம் இருக்காது. ஏன்னா என்ன பார்க்கறதுக்கு நேரம் பார்த்தா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், வரும் எல்லாத்தையும் வெளியே அனுப்ப தெரியணும். ஆமென். கர்த்தர் சொல்றார், நீ அக்கினி ஊடாய் நடந்தாலும் வேகாது. அக்கினி பேரு. அப்போ வாட் இஸ் a guarantee? உள்ள போக மாட்டேன்னு சொல்லல, உள்ள போனா புரியுதா உங்களுக்கு? உள்ள போக மாட்டேன்னு சொல்ல. நீ ஆறுகளை கடக்கும் போது உள்ள போக மாட்டேன்னு சொல்லல, ஆனா அது போலாது கேரண்டி. அப்போ பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது அதுக்கு டைம் இல்லை. இவன் என்ன பண்ண முடியாது? எனக்கு மேற்கொள்வது இல்லை, என் மேல் புரள்வது இல்லை. புரியுதா? அந்த மனத்தை கூட வீச முடியாது. நான் ஏன் மேல என்னது இருக்கும்? நீ அக்னி கூட நடக்கும் போதா, நீ அக்குன நடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது நீங்க என்ன செய்திருக்கணும்? நடந்துகிட்டே இருக்கணும், கடந்துகிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? அல்லேலூயா. எப்ப அக்னி போகும், எப்ப தண்ணி போகும் அது பார்க்காதீங்க, கடந்து போயிட்டே இருங்க. ஏன்னா ஒரு எல்லைக்கு மேல அது வர முடியாது. நீங்க எல்லையை தாண்டி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என்ன கப்பல 11:25 கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். இப்ப ஆண்டவர் மோசே மேல இருந்ததை எடுத்து அந்த 70 மூப்பர்களை வைத்து அவர்களும் என்ன பண்ணாங்க? அதை நியாயம் விசாரிக்கிறதுக்கு வைத்தார். So it's called impartation. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் அந்த கிருபை பெற்ற அந்த ஊழியர்கள், கிருபை பெற்ற ஊழியர்களிடத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளலாம்.
புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் வந்து you can receive. So you have to see what is the grace they have. ஆவியானவர் என்ன, ஆவியானவர் எப்படி அவங்கள பலமாய் செய்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. See, that's how you operate. தெரிஞ்சுக்கணும். எந்த மனுஷனும் அல்ல. சில பேர் நினைக்கலாம் அது அவங்களுக்கு நினைச்சிட்டு சில பேர் அதை விட்டுடுங்க. நம்ம அங்க போக வேண்டாம். உங்களுக்கு தெரியுது அறிவு சொல்றேன். It is the Spirit of the Lord. Amen. You can just receive the Spirit. இயேசுவானவர் நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. திடீர்னு அந்த 12 வருஷம் குதிரை போக்குல அந்த ஸ்ரீ வந்து என்ன பண்ணா, அவர்கிட்ட கேட்க கூட இல்லை, வஸ்திரத்தை தொட்டா. வஸ்திரத்தை தொட்ட மாற்றத்தை வல்லமை புறப்பட்டது, அவர் சுகமடைந்தார். Amen. Praise the Lord. Why? Because the anointing, the power of the Lord, the Holy Spirit is for us. Amen. It's not for any man. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. Hallelujah. So you can receive from any man of God. அந்த கிருபையை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜெபிக்க, ஆண்டவரே இப்ப அந்த கிருபையில ஆண்டவரை கிரியை செய்யட்டும். See, that is how you have to fill yourself. ஆமா. empty vessel இருக்குமா? எது நிரம்பி இருக்குது? நிரம்பி இருக்கிற இது எது பார்க்கணும். ஆமா, பெற்றுக்கொள்ளணும். ஆமா, சிம்பிள். இதெல்லாம் சிக்கு. எதுக்கு அனுப்பப்பட்டாரு? நமக்காக அனுப்பப்பட்டாரு. ஒருத்தருக்காக கிடையாது, தன் சபைக்காக, தன் மனவாட்டிக்காக அனுப்பப்பட்டார். That's why when you worship, when you get into worship, when you receive the worship, worshipக்குள்ள போகும்போது பிரசன்னத்துக்குள்ள போனீங்கன்னா receive from the Lord. தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணாதீங்க, it was so nice, அது விட்டுடாதீங்க. ஆமா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, when you worship God, the heart of God is so happy. ஆமா, துதிக்கும் பொழுது கர்த்தர் முழு இருதயத்தோட கர்த்தர் துதிக்கும் பொழுது ராஜாவுடைய இருதயம், தேவனுடைய இருதயம் அப்படி சந்தோஷத்துல இருக்கும், பரவசம் இருக்கும். அப்போதான் கேட்டிருக்கும். ஆமா, எப்பவுமே அந்த எஸ்தர் தான், அவ போய் ராஜா சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, என் ராஜ்யத்துல பாதியா. ஏன்னா so happy. So when you get into the presence of God, worship, praise the Lord. அந்த worshipல உள்ள போய் அந்த பிரசன்னத்துக்குள்ள உள்ள போய் அப்பா கிட்ட அப்படி போகும் பொழுது then the Holy Spirit will prompt you. ஆமா, அவர் சொல்லுவாரு, தயங்கவே கூடாது, கேட்கும். Because the Holy Spirit knows the heart of God. தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. ஒரு தேவன் சொன்னது வெரி பவர்ஃபுல். தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஒரு தரிசனம் அவருக்கு தேவனுக்கு முன்பாக போகிறார். எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் அப்ப அங்க போகும் பொழுது அங்க அநேக காரியங்கள் இருக்குது, கிஃப்ட்ஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே இருக்குது அங்க. அப்ப ஆண்டு சொன்னா நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அப்ப இவர் வந்து எதை எடுக்கலான்ற ஒரு எண்ணத்துல யோசிக்கும் போது suddenly the Holy Spirit prompted him. He said, ask for God. Praise the Lord. அதனால என்ன நடந்து தெரியுமா? He received everything. Amen. அதுதான் ஆவியானவர். தேவ பிரசன்னத்தில் போகும்போது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவார். சில வேலைகளை வாயை திறக்க முடியாது. Get into the presence. Yes, stand there in awe of Him. அங்க don't try anything. அதுக்கு தான் ஆவியானவர். அவர் ஆழங்கள் அறிந்திருக்கிற தேவ காரியங்கள். Everything is naked before Him. நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆமா, சில நேரங்கள் நான் பார்த்து கர்த்தர் பேசாம இல்லை, பேசுறாரு, ஆனா ஏற்றுக்கொள்ள மனதில்லை. That's what I saw. God speaks. பேசுறாரு. ஏன்னா அவர் தன் பிள்ளைகளோட பேசுகிற கர்த்தர். That's what I see. ஆமென். நமக்கு புரிகிற விதத்துல பேசுறாரு. ஆனா என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, because we are covered with the flesh, carnality, சுத்தி இருக்க காரியங்கள் உள்ள நம்ம நடந்ததால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, we don't want to. அப்ப நம்ம இன்னும் உறுதி இன்னொரு காரியங்கள் அதனால என்ன இருந்ததுன்னா நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ண வேக வேகமா எடுத்துட்டு ஓட முடியும். வெரி கேர்ஃபுல் இந்த காரியங்கள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? ஓகே, இது டைம் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். 61ஆம் அதிகாரத்துல 1-3
இது என்ன சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய இசையும் பொழுது நல்ல ஞாபகத்தை கொள்ளணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ, உங்களுக்கு இல்லை. அது எதற்கென்று சொன்னாலும் தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விரும்புகிறார். அந்த 1-3 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஏசாயா 61:1-3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அது நான் படிக்க அது காரியங்கள் சரிங்களா? அதை நீங்க வாசிச்சு பார்த்துக்கங்க. ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா அது என்ன செய்ய, அநேகரை விடுவிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு. அப்போ தேவனுடைய ஆவியான இசையும் பொழுது நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நம்ம இருக்க முடியும் சும்மா. அதனாலதான் என்னைக்கு என்ன பாக்குறேனோ அன்னைக்கு தேவ ஆவியானவர் நான் என்ன கொடுக்கறதே இல்லை. ஆமா, ஏன்னா அவர் அதை பார்க்குவார். ஒரு அருமையான மனுஷன் தேசங்களுக்கு போயிட்டு எல்லாம் இருக்கிற மனுஷன், அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவராடிய அவ்வளோ காரியங்கள். அப்போ அவருக்கு வருவார். ஒரு தேசத்துல ஊழியர்கள் முடிச்சுட்டு வந்தவனை பார்த்தீங்கன்னா சரியான ப்ராப்ளம், வலி உயிர் போக்குற மாதிரி. அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க எல்லாம் காரியங்கள் எல்லாம். ஆனா என்ன பண்ணு சொன்னா, அந்த வலி போகல. ஊழியம் செய்யும் போது அந்த வழியில ஊழியம் அநேகர் முதுகு பிரச்சனையோட வரவங்களுக்கு எல்லாம் இவரு ஜெபம் பண்ணா அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா இவருக்கு போகாது. ஆனாலும் அவர் சொன்னாரு, கண்டினியூஸ்லி அதுக்கு இடம் கொடுத்து அதை படிக்க ஜோம் பண்ணி பெலனை வாங்கிட்டு நான் பார்த்து போய் கொண்டிருந்தேன். இல்ல எல்லாமே ஜெபிக்க எல்லாம் பண்ண போனது இவரு அந்த இதுல தனக்காக ஜெபம் பண்ணிருக்காரு. அவங்க கர்த்தர் அற்புதம் சொல்லுங்க அவருடைய காரியம். அப்ப அவர் சொல்லுவா சொன்னாரு, you don't know the ways of the Lord, but you go with the Holy Spirit. ஏன் எதற்கு இல்லை அவன் நடத்துறதுக்குல. அதனால என்ன பண்ணாரு, எனக்கு ஐம் டிஸ்கம்ஃபர்ட், நான் ஜெபிக்க முடியாது சொன்னாரு. எனக்கு கர்த்தருக்கு தெரியும். மேபி there are reasons only he knows. அதனால எப்பொழுதுமே அந்த ஆவியானவருக்கு வந்தீங்கன்னா தேவ மகிமை இந்த பூமியில பார்க்கலாம். ஆமா, ஆவியானவர் அவர் இல்லைன்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால என்ன பண்றாரு, இன்வைட் ஹிம் ஆல்வேஸ். அவருடைய ஞானத்தை கேட்குங்க, அவர் ஞானத்தை நான் எனக்கு வெளிப்படுங்க, ஞானத்தையும் தெளிவாக எனக்கு வெளிப்படுங்க, என்ன அர்ப்பணிக்கிறேன், எனக்கு பெலன் தாங்க, இந்த காரியங்களை செய்யக்கூடிய அளவு இல்லை, எனக்கு பெலன் தாங்க. வரும் காரியங்களை அறிவிக்கிற நீ தானே, அந்த என் காரியங்களை அறிவியும் ஆண்டவரை, என்னை உருமாற்றுங்க, என் சிந்தை மாறணும். கேளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கடைசி நாட்களுக்கு தீவிரமாய் ஓடுங்க. ஏன்னா பொல்லாத நாட்கள் வரும் பொழுது நாம் நிற்கக்கூடியவர்களாய் மாறலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.